கிராமம் நம்ம காட்டுவள மாதிரி ஒரு அமைதியான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல அந்த ஒரு ராணுவ முகாம், அந்த ராணுவ முகாம்ல இந்த ரகுநாததாசுக்கு இரவு நேர காவல் காக்க வேண்டிய வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 மணி ஆனதும் துப்பாக்கியும் கையுமா அந்த ராணுவ முகாம்ல வாசல்ல வந்து நிற்க வேண்டியது. காலையில 6 மணி வரையிலையும் தன்னுடைய பணியை செய்ய வேணும். அமைதியான கிராமம், இது மாதிரி அழகான ஒரு கோவில். ஒவ்வொரு முறையும் இந்த ஊருக்கு வரும்போது ஒரு தனி உலகத்துக்கு வந்தது மாதிரி ஒரு ஃபீலிங். எங்கேயோ ஒரு தனித்த உலகத்துல மேல இருந்து வந்து எங்கேயோ இறங்கி லேண்டிங் ஆகிற மாதிரி ஒரு உணர்வு. இங்க அம்மனுடைய சாநித்தியம் அப்படி இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு சூழல். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாக்கியம் செய்தவான்னு சொல்றோம். அது மாதிரி சாநித்திய விசேஷமான ஒரு கோவில் அங்க அம்பாள் கோவில். நம்ம கோவில்ல எப்படின்னு தெரியல, ஆனா அந்த கோவில்ல எப்படின்னா நித்தியப்படி காலையில இருந்து சாயங்காலம் வரையிலையும் அந்த ஊர்ல உள்ள பக்தர்கள்லாம் அவரவர்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு சாயங்காலம் 6 மணி ஆச்சோ இல்லையோ அத்தனை பேரும் அம்மனுடைய சந்நிதிக்கு வந்துருவோம். வந்து ஆனந்தமா பஜனை பண்ணுவா. கோவில்ல வந்து ஊர்கதை, அரசியல் இதெல்லாம் பேசவே கூடாது. ஆலயத்துக்கு வந்தாலே அம்பாளுடைய திருநாமத்தை சொல்லணும். நம்ம கவலையெல்லாம் அவகிட்ட சொல்லிதான் களைய வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவளுடைய சந்நிதியில வந்து உட்கார்ந்து அவள் நாமத்தை உச்சரித்தாலே போதும். அப்படி அந்த பக்தர்கள் அத்தனை பேரும் சாயங்காலம் 6 மணிக்கு வந்ததுமே பஜனை ஆரம்பிப்பார்கள். அதி ஆச்சரியமா பஜனை நடக்கும். நம்ம பஜனை மாதிரி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு நிச்சயம் கிடையாது. பக்தர்கள் 10 பேர் சேர்ந்து பஜனை ஆரம்பிச்சா அது எப்ப முடியுது பகவானுக்கு தான் தெரியும். விசுருஜலஜா மன்னாமானே நிரந்தரம் என்று கால்ல கச்சைய கட்டி கொண்டு ஆனந்தமா ஆடுவார்கள். உடம்புல பகவான் தெம்பு கொடுத்திருக்கிறதே பகவான் நாமன் சொல்லி ஆடுறதுக்காக தான். அப்படி நர்த்தன பஜனை நடக்கும். விடிய விடிய நடக்கும் பஜனை. 6 மணிக்கு சாயங்காலம் ராணுவ முகாமில காவல் காக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய ரகுநாததாசனுடைய காதுல இந்த பஜனை விழறது. ரொம்ப அமைதியான சூழல்ல இந்த பஜனையை கேட்ட ரகுநாததாசுக்கு அந்த பஜனைக்கு மேல ஒரு ஆர்வம். எவ்வளவு ஆனந்தமா அந்த பக்தர்கள் உட்கார்ந்து பஜனை பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் அது மாதிரி போய் பஜனை பண்ணலாமே அவா கூட அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். அடுத்த க்ஷணம் அவருக்கு டியூட்டி, அந்த கடமை உணர்வு அவரை தடுக்கும். இல்ல நாம முகாமுல காவல் காக்க வேண்டியது இருக்கு, இதுதான் நம்முடைய கடமை, இதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நிற்பார். ஒவ்வொரு நாளைக்கும் இது மாதிரி சாயங்காலம் 6 மணி ஆனதும் பஜனை ஆரம்பிக்கும். 8 மணி 10 மணினா பஜனை உச்சகட்டத்துக்கு போகும். ஆனந்தமா பஜனை பண்ணுவார்கள். ஒருத்தருக்கு பஜனை பண்ணணும் அப்படிங்கிற புத்தி வரணும் அப்படின்னாலே குரு கிருபை வேணும். குருநாதனுடைய அனுகிரகம் இருந்தா தான் நம்முடைய நாக்குல பகவன் நாமமே வரும். ஆதிசங்கரர் சொல்றார், யாருடைய நாக்கு பகவன் நாமத்துக்கு பயன்படலையோ அவளுடைய நாக்கும் சரி. மழை காலத்துல தவளை உட்கார்ந்து கத்தும் பாருங்கோ, கற்கர் மதபம் கற்கர் மதபம் கற்கர் மதபம். அந்த தவளையினுடைய நாக்குக்கும் இதுக்கும் நல்லா தானே இருக்கு, அப்படியே விட்டுடலாமே, நல்லாதான் இருக்கு, என்ன பிரச்சனை? அதுக்கும் இந்த நாக்குக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறார். அப்ப நம்முடைய நாக்கு கிடைச்சது படிச்சதனுடைய பிரயோஜனமே பகவன் நாமம் சொல்றதுக்காகத்தான். அப்பேற்பட்ட நாக்கு இருந்தாலும் போராது, அது பகவன் நாமம் சொல்றதுக்கான புத்தி நமக்கு வரணுமே. அது குரு கிருபையினாலதான் சாத்தியம். அப்படிங்கிறதுனால ஆனந்தமா குருநாதனை நினைச்சு பாடுகிறார்கள் அந்த பக்தர்கள்.
இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருடைய நாக்கும் பகவன் நாமம் சொல்ற நாக்குதான்னு பார்த்தாலே தெரிகிறது. அதனால எல்லாரும் உங்களுடைய திருவாய்களை திறந்து, நம்ம பஜனை அப்படிங்கிறது மேடையில் இருக்கிறவாளுக்கு மட்டுமில்ல, எல்லாரும் சேர்ந்து முதல்ல சொன்ன மாதிரி அமைதியான சூழல், ஆனந்தமா அம்பாளுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி அவள் சந்ததியில் அமர்ந்திருக்கிறோம். அதனால எல்லாரும் நல்ல கை தட்டி எல்லாருமே சேர்ந்து பாடலாமே. சேர்ந்து பாடலாம் தானே? இவன் தானம்மா குருநாதன், இவனே இவன் தான் சூரகுமாரன், இவன் தானம்மா குருநாதன், இவனே இவன் தான் சூரகுமாரன். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். இவன் தானம்மா குருநாதன், இவனே இவன் தான் சூரகுமாரன். விசிறியை பாருங்கள், விசிறியை பாருங்கள், கழுத்தினில் மாலையை பாருங்கள், கழுத்தினில் மாலையை பாருங்கள், தலையினில் பாகையை பாருங்கள், தலையினில் பாகையை பாருங்கள், தலையினில் பாகையை பாருங்கள், தலையினில் பாகையை பாருங்கள், கண்ணில் கருணையை பாருங்கள், கண்ணில் கருணையை பாருங்கள். இவன் தானம்மா குருநாதன், இவனே இவன் தான் சூரகுமாரன். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். இவன் தானம்மா குருநாதன், இவனே இவன் தான் சூரகுமாரன். மாயையை மாய்த்திடும் மன்னனிவன், மாயையை மாய்த்திடும் மன்னனிவன், மாயாஜால கள்வனிவன், மாயாஜால கள்வனிவன், விண்ணவர்க்கெல்லாம் தலைவனிவன், விண்ணவர்க்கெல்லாம் தலைவனிவன், விண்ணவர்க்கெல்லாம் தலைவனிவன், விண்ணவர்க்கெல்லாம் தலைவனிவன், மன்னவர்க்கெல்லாம்
श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम जीवनदाता गुरुनानन शिवरे जीवता सुरकुमारन கண்டால் வினை தீரும் அருகிலிருந்தால் பசி தீரும் அருகிலிருந்தால் பசி தீரும் அனைவரும் வந்து பாருங்கள் வந்தாரம்மா குருநாதன் இவனே வந்தான் சுரகுமாரன் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் வந்தாரம்மா குருநாதன் இவனே வந்தான் சுரகுமாரன்